நம்ம எல்லாத்தோட கனவுகள் ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, நல்ல பெரிய வீடு வாங்குறது, இல்ல கார் வாங்குறது அப்படின்னு எல்லா கனவுமே ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு, நம்மளோட வருமானம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி எல்லாமே அடங்கி இருக்கிற அந்த ஒரு வருமானம் நின்னு போச்சு அப்படின்னா இது எல்லாமே தான் பாதிக்கப்படும். கரெக்டா? அந்த இடத்துல தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது. நம்மளை சார்ந்தவங்க, நம்மளை நம்பியே இருந்தவங்க, நம்மளோட வருமானத்தை நம்பி இருந்தவங்க, நம்ம வருமானத்தை நம்பி கனவு கட்டினவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையான விஷயம் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி அந்த ஒரு கவரேஜை ஃபிக்ஸ் பண்றதால நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். ஆனா சரியான டேர்ம் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தவறான டேர்ம் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு கஷ்டத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி ஒரு சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறது, எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிச்சு பார்த்து சைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிட்டோ எவாலுவேட் பண்ணியிருக்கிற லீடிங் டேர்ம் இன்சூரன்ஸோட ஸ்கோர் எந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதில் அடங்கி இருக்குதுங்கிறது முதல் கொண்டு இவங்களோட காம்ப்ரஹென்சிவ் டேட்டாவை வச்சு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சார்ந்து நம்மளோட இன்கம் மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைகரமான விஷயத்தை நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி சில ஃபேக்டர்ஸை கண்டிப்பா நீங்க எவாலுவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்க இவாலுவேஷன் மெத்தடாலஜியை பயன்படுத்தணும். இந்த இவாலுவேஷன் மெத்தடாலஜி அப்படின்னா, இப்போ ஒரு 100% ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு 60% என்ன கவர் ஆகுது அப்படிங்கறத நீங்க பாக்குறப்போ, பாயிண்ட் நம்பர் 1, இன்சூரர் ரிலையபிலிட்டி. அதாவது ஒரு இன்சூரன்ஸ்ல இன்சூரர் ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது, அந்த இன்சூரன்ஸ் நல்லதா அப்படிங்கிறது 60% டிசைட் பண்ண ஒரு ஃபேக்டர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று வருது. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன? நம்ம வந்து அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிற சமயத்தில் நம்மளுக்கு அது கிளைம் செட்டில் ஆயிருதா அப்படிங்கிறது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது 99% மேலே இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, ஃபுல் அமௌண்ட் ஃபுல் கவரேஜ் நம்மளுக்கு செட்டில் ஆயிருதா அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்வென்சி ரேஷியோ, இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இது எல்லாமே சால்வ் ஆயிருதா, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான கிளைம் சால்வ் ஆயிருதா, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது சால்வென்சி ரேஷியோ. இன்னொன்று கன்சியூமர் கம்ப்ளைண்ட் மெட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த கிளைம் எனக்கு கிடைக்கல, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது, ஒரு 10 கிளைமுக்கு மக்கள் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மெட்ரிக்ஸையும் வச்சு கடந்த 3 வருஷத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இது ஒரு மெட்ரிக். அடுத்த இவாலுவேஷன் மெத்தடாலஜின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ல எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வழங்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு 30% ஆஃப் தட் இன்சூரன்ஸ் வந்து தீர்மானிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட், டெர்மினல் இல்னஸ் கவரேஜ், பிரீமியமோட ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த பிரீமியம் வந்து வெயிட் பண்ணப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பெனிஃபிட், கவரேஜோட என்ஹான்ஸ்மெண்ட், பாலிசியோட ஃபிளெக்சிபிலிட்டி அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்தது தான் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் மெட்ரிக்கு கீழே நம்ம வந்து இவாலுவேட் பண்ண போறோம். மூணாவதா மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 10% எதை வச்சு நீங்க தீர்மானிக்கணும் அப்படின்னா பிரைசிங். இப்போ பிரீமியம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க கொடுக்கக்கூடிய கவரேஜுக்கு இந்த பிரீமியம் கரெக்டானதா, இல்ல ரொம்ப அதிகமா பே பண்றோமோ, இல்ல ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்கன்னா அதுல எந்த மாதிரியான குறைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இன்னொரு மெட்ரிக். இதோட முக்கியமான ஃபேக்டர் மல்டிபிள் ஏஜ் குரூப், மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளிகன்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பிரைசிங்ஸ் இருக்கு, ஸ்மோக்கிங்க்கும் நான் ஸ்மோக்கிங்கான பிரீமியம்ஸ் எந்த மாதிரி கம்பேர் பண்ணப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இதுல கவனிக்கணும். அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இவாலுவேஷனை பண்ணி நம்மளுக்கு அடுத்த 3 பெஸ்டான டேர்ம் இன்சூரன்ஸ் எதுன்னு காட்டக்கூடிய இவாலுவேஷன் டிட்டோ வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 மெட்ரிக்கை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இந்த எல்லா மெட்ரிக்கும் வந்து நீட்டா பாஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் கிளியர்லி இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இதை தான் நீங்க வாங்கணும், இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் இது கிடையாது. இது பியூர்லி உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறந்த 3 இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னொருத்தருக்கு அது பர்ஃபெக்ட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசு நபருக்கு அவர் வாங்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸுக்கும்
வாங்குறதுக்கும் ஒரு 35 வயசு நபர் ஒரு குழந்தையோட இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் வாங்குறதுக்கும் ஒரு 45 வயசுக்காரர் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 3 மெட்ரிக்லயும் வித்தியாசம் இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போற ஒரு கண்டென்ட்டை நீங்க ஒரு ரீசர்ச் மெட்ரிக்கா பார்க்கணுமே தவிர இதுதான் பர்ஃபெக்ட்டா இருக்கும், இதுதான் நம்மளுக்கு சிறந்த ஃபிட் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அண்ட் இந்த ரீசர்ச் அப்படின்னு போறப்பதான் நிறைய பேர் அந்த இடத்துல நின்னுறீங்க. எப்படி நான் ரீசர்ச் பண்ணுவேன், எப்படி எனக்கு இது தெரிய வரும், இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுமே, இதுல சிறந்ததை நான் எப்படி தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அந்த இடத்துல தான் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றது. எல்லாத்தையும் நம்ம ஒரே ஆளாவே பண்றப்போ அங்கேயும் இங்கேயும் சில விஷயங்களை நம்ம தவறு விடலாம், சில இடத்துல தவறு நடக்கலாம். அதை எல்லாத்தையுமே கவனிச்சு நம்மளுக்கு ஒரு சிறந்த ஆலோசனை கொடுக்குற இடத்துல தான் டிட்டோ இருக்காங்க. டிட்டோ ஒரு ஜெரோதா பேக்டு ஸ்டார்ட் அப் அண்ட் இவங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் புரோக்கர் இன் தி கண்ட்ரி. அண்ட் இவங்களோட வேலை என்னன்னா, நம்மள மாதிரி மக்கள் ஒரு சில விஷயங்கள் தெரியாம புரியாம இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஆலோசனையை, சிறந்த கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த அட்வைஸை கொடுக்கறதா இவங்களோட வேலை. உங்களோட எக்ஸிஸ்டிங் பாலிசியில் ஏதாவது சந்தேகமா, இல்ல உங்களுக்கு ஒரு புது பாலிசியை நீங்க வாங்கணுமா, அண்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் ஸ்கிராச் இவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இவங்களோட கன்சல்டேஷன் காலை நீங்க புக் பண்ணி இவங்க கிட்ட நீங்க பேசி அந்த ஒரு ஆலோசனையை பெற முடியும். அண்ட் இவங்க கன்சல்டேஷன் கால் கம்ப்ளீட்டா ஃப்ரீ, எந்த விதமான காசு நீங்க கட்ட தேவையில்லை. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், இவங்க கிட்ட எந்த விதமான ஸ்பேமும் கிடையாது. ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும்னு யாராவது கால் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அவங்க உங்களை வாங்க வைக்கிற வரைக்கும் அவங்க சும்மா விட மாட்டாங்க, ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரே கால் அவங்க எல்லாத்தோட சந்தேகத்தையும் அவங்க தீர்த்து வச்சிருவாங்கன்னா பாருங்க. அண்ட் உங்களோட கிளைம் சமயத்தில் உங்க கூட இருந்து இவங்க அந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட உங்க பிஹாஃப்ல ஃபைட் பண்ணி அந்த ஒரு கிளியரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க உங்க கூட நிற்பாங்க. ஸோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணுங்க, டிட்டோல காலை புக் பண்ணுங்க, பேசி நல்ல ஆலோசனையை பெற்று சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸை உங்க ஃபேமிலிக்கு நீங்க வாங்குறீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 2026 கடந்த 3 வருஷமா நம்ம பார்த்த அந்த மெட்ரிக்ஸுக்கு சார்ந்த ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற நம்மளோட அந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ண அந்த 3 டேர்ம் இன்சூரன்ஸ் எது அப்படிங்கறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ICICI Prudential iProtect Smart Plus இவங்களுக்கு டிட்டோ கொடுத்திருக்கிற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 4.3 out of 5. ஸோ இது எதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்களோட காசுக்கு தகுந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அடையக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படின்னு நம்ம அந்த ஃபீச்சர்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிட்டோட ரேட்டிங் வந்து 4.3/5. சரிங்களா? இது யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ, அதுக்கப்புறம் க்ளீனான ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சிறந்த இன்சூரன்ஸாக இருக்கும். இன்சூரர் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.4 out of 5. சர்வீஸ் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 out of 5. ஃபீச்சர்ஸ் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.8 out of 5. ப்ரீமியம் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5. கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதில் ரைடர்ஸ் இருக்கு. எவ்வளவு? 60 இல்னஸ்க்கான ரைடர்ஸ் இது கவர் ஆயிருக்கு. டெர்மினல் இல்னஸ் எல்லாம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்கு. ஆக்சிலரேட்டட் பே அவுட்ல பில்ட்னாவே இருக்குது. இன்ஸ்டன்ட் கிளைம் சப்போர்ட், அதாவது டக்குன்னு இது வந்து கிளைம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சில இதில் இருக்கும். இதில் இருக்கு. 3 லட்சம் ரூபா வரைக்கும் இம்மீடியட் பே அவுட்டை இவங்க பண்றாங்க. ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட், இப்போ வந்து நான் கட்ட வரைக்கும் கட்டுறேன், அதுக்கப்புறம் எனக்கு டேர்ம் பீரியட்ல எதுவும் ஆகலை, அதுக்கப்புறம் என்னோட பணம் ப்ரீமியம் திருப்பி வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் இருக்குன்னா 100% உங்க ப்ரீமியம் ரீஃபண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான இதுவுமே இதில் இருக்கு. அதுக்கான ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் இருக்குது. லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கவர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு டியூரிங் த மைல் ஸ்டோன். இதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ICICI Prudentialஸோட iProtect Smart Plusஸோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இவங்களோட சால்வென்சி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 2.05x. ஆவரேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, நான் என்ன சொன்னேன், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, ஆவரேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இது எல்லாமே வந்து 95-97க்கு மேலே இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ 98.03% இருக்கு. ஸோ இந்த டாப் 3ல 3ஆவதா நம்ம ஏன் ICICI நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அஃபோர்டபிலிட்டி. ஸோ நிறைய பேர் அவங்களோட காசுக்கு தகுந்த இந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் உள்ள இன்சூரன்ஸ் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு இன்சூரன்ஸாக இது அமைஞ்சிருக்கு. அது கூட இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஃபீச்சர்ஸாகவும் வேல்யூ ஃபார் மணியாக இந்த ஒரு இன்சூரன்ஸ் அமைஞ்சிக்கிறதால 3ஆவது இடத்த இது பிடிச்சிருக்கு. இப்போ நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் எந்த டேர்ம் பிளான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஒரே நைட்டில் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டும் கிடையாது இல்லையா இந்த விஷயத்துல. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன பர்ச்சேஸ் கிடையாது. இப்போ நம்ம வந்து கடைக்கு போகிறோம், சில பொருட்கள் வாங்குறோம், வந்துட்டு நம்ம அதை போட்டு பார்க்குறோம், இல்லை மேபி அதை சாப்பிட்றோம், அந்த மாதிரியான ஒரு பொருள் இது கிடையவே கிடையாது. அடுத்த 30-40 வருஷத்துக்கு நம்மளோட ஃபேமிலியை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் இது. ஸோ நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறப்போ அது சீப்பாக இருக்குது, ரொம்ப ரீசனபிளாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அதில் சில விஷயங்கள்
தவறா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி சில விஷயங்கள் உங்க ரிக்வயர்மெண்ட் இருந்து அதுல இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஐடியல் பாலிசி உங்களோட இன்கம் எவ்வளவா இருக்கு, உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ லோன் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட ஃபேமிலியோட டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான உடல்நிலை, எந்த மாதிரியான டிசீசஸ் இருக்குது, எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்காங்க, இது எல்லாத்தையும் பொறுத்தது தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் வந்து அவங்க வாங்குறதை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருக்கிற டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னொருத்தருக்கு அவரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது எப்படி நான் கடந்து வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் டிட்டோ வருது. உங்களுக்கான பெஸ்ட் பிளானை உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, உங்களோட இன்கம் என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எத்தனை வருஷம் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜ்டு பர்சன், நீங்கள் உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஏஜுக்கு தகுந்தாப்புல இந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்காகவே டிசைன் பண்ணுறதுக்கான எல்லா உதவியும் அவங்க செய்வாங்க. 100 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுறதாகட்டும், நீங்கள் வாங்க போகிற அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட அவங்களோட ரிலேபிலிட்டி ரெக்கார்டு, கிளைம் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு, இன்ஸ்டன்ட் ரிலேபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாத்தையுமே நீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது சிறந்ததாக இருக்குன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அவங்க உங்களை நல்ல விதத்தில் கைடும் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் திரும்பவும் நான் சொல்றேன், இவங்க எந்த விதமான ஸ்பாம் காலும் கிடையாது. இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு ஃபால்ஸா புஷ் பண்றதாகட்டும், இல்ல இந்த இன்சூரன்ஸ் நீங்க வாங்கணும் ரொம்ப உங்களை ரெக்கமெண்ட் பண்றதாகட்டும், அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு கால்ல உங்களோட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சு உங்களுக்கான ஒரு சிறந்த இன்சூரன்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுல அவங்க உட்காந்து நீட்டா இந்த அனாலிசிஸ் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் இதுல நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா நம்மளோட மொழியில அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 2வது ரேங்கிங்ல இருக்கிற அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, HDFC லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் பிளஸ். இதுக்கு டிட்டோ கொடுத்துருக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் இவங்களோட ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ரிலையபிலிட்டிக்காக இவங்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு நல்ல ரேட்டிங்கும் இருக்கு. பர்டிகுலர்லி லாங் டேர்மில் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ட்ரஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இது கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அதர் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இதோட ஃபீச்சரை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். டிட்டோ இது கொடுத்துருக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5. இது எதுக்குன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீமியம் ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் பிராண்டோட ட்ரஸ்ட்டுக்கு இவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் அது. அண்ட் இன்சூரர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5. சர்வீஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ 5 அவுட் ஆஃப் 5. ஃபீச்சர்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5. ப்ரீமியம் ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ 3 அவுட் ஆஃப் 5. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆயிருக்காப்பா அப்படின்னா 60 இல்னஸ் கவர் ஆயிருக்கு ரைடர்ஸு. டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் இருக்கான்னா ஆக்சிலரேட்டட் பே அவுட்ல அதுவுமே இன்பில்ட்டாக இருக்குது. ப்ரீமியம் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரீமியம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்ஸ்டன்ட் கிளைம் சப்போர்ட் அப்படி பார்க்குறப்போ பார்ஷியல் பே அவுட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிளைம் பே அவுட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ லம்சமா இல்லை மந்த்லி இன்கமாகவும் கொடுப்பாங்க. லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. வெல்னஸ் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ டிஜிட்டல் வெல்னஸ் எக்கோசிஸ்டமே இவங்க கிட்ட இருக்கு. ஆவரேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளவா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? 99.55%. 99.5% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. ஸோ 2வது இடத்தை இது பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் இவங்களோட ப்ராப்பரான ஃபீச்சர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கிறதாலையும், அண்ட் லாங் டேர்முக்கு யாரெல்லாம் எது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFCக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்கில் இவங்களோட பேர் இருக்குது. ஸோ இதுதான் HDFC லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் பிளஸ். இப்போ நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டர்ன் பிளான் பிளஸ். ஸோ இதுக்கான ஃபீச்சர்ஸை நம்ம ஒன்றா பிரேக் டவுன் பண்ணுவோம். இதுக்கு டிட்டோ கொடுத்துருக்கிற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.7 அவுட் ஆஃப் 5. இதை ஏன் ஓவரால் பிக் பண்ணுறாங்க, இது ஏன் நம்பர் 1 இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன் ஆஃப் த பேலன்ஸ்டு டேர்ம் இன்சூரன்ஸ் கரண்ட்லி அவைலபிள். ஸோ உங்களுக்கு எல்லா மிக்சரும் கலந்தாப்புல உங்களுக்கு அதுக்கான ரேட்டிங்லையும் இருந்து அதுக்கான ப்ரைஸையும் ப்ரீமியம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் இது. எப்படின்னு சொல்ற தெளிவாக கேளுங்க. டிட்டோ இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங் 4.7 அவுட் ஆஃப் 5. பெஸ்ட் ஃபார் ஓவரால் பிக்கு. இன்சூரர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5. சர்வீஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5. ஃபீச்சர்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5. பிரீமியம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 5. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆயிருக்கா, 64 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆயிருக்கு ஃபார் 20 இயர்ஸ். டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் இருக்கா, பில்ட் இன் ஆக்சிலரேட்டட் பே அவுட்ல இருக்குது. அதே மாதிரி 1 கோடி ரூபாய் வரைக்கும். பிரீமியம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு.
1 வருஷம் வரைக்கும் கவர் கண்டினியூ ஆகி பெனிஃபிட்ஸ் அலோவ் பண்றதுன்னா பாருங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இருக்குன்னா அதுவுமே இருக்கு. கிளைம் நேரத்துல 2 லட்சம் ரூபாய் இம்மீடியட் பேமெண்ட் கிடைக்கும். பிரீமியம் வெயிட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்குன்னா, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டிசபிலிட்டிஸ் அப்படி இல்லைன்னா இல்னஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த டைம்ல பிரீமியம் வெயிட் பண்ணப்படுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ டெலிகன்சல்டேஷனும் இருக்கு, வெல்னஸ் சர்வீஸும் இன்க்ளூடடா இருக்கு. அண்ட் இது உங்களோட ஆவரேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 99.62%. ஸோ இது ஏன் நம்பர் 1 இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் நீங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா விஷயமும் அடங்கி ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல பிரீமியம்ல விற்பனை பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுதான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியுற மாதிரி இந்த 3 இன்சூரன்ஸுக்கான ஒரு குவிக் கம்பேரிசன் டேபிள நம்ம பார்த்துடலாம். ஸோ டிட்டோ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 out of 5, HDFC லைஃப்க்கு 4.4 out of 5, ICICI Prudentialsக்கு 4.3 out of 5. கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல 64 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆயிருக்கு, HDFCல 60, ICICI Prudentialsல 60. டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னா 3லயுமே இருக்கு, பிரீமியம் பிரேக் ஆப்ஷன் இருக்குன்னா 3லயும் இருக்கு. இன்ஸ்டன்ட் கிளைம் பே அவுட் வந்து ஆக்சிஸ் மேக்ஸ்ல 2 லட்சமும், HDFCல பார்ஷியல் பே அவுட் பண்ணுவாங்க, ICICIல 3 லட்சம் வரைக்கும் பண்ணுவாங்க. பிரீமியம் வே பண்ணப்படுமா அப்படின்னா ஆக்சிஸ் மேக்ஸ்ல பண்ணுவாங்க, HDFCல பண்ணுவாங்க, அண்ட் ICICIல கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ்ல லிமிட்டடா இருக்கு, HDFCல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ICICIல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்மார்ட் எக்ஸிட் ஆப்ஷன் ஆக்சிஸ் மேக்ஸ்லயும் கிடையாது, HDFCலயும் கிடையாது, ஆனா ICICI Prudentialsல இருக்கு. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சர்வீஸ் இருக்குன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல இருக்கு, HDFCலயும் இருக்கு, ICICI Prudentialsல பேசிக்கா இருக்கு. ஆவரேஜ் 3 வருஷம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் மேக்ஸ்ல 99.62%, HDFC லைஃப்ல 99.55%, ICICI Prudentialsல 98.03%. பிரீமியம் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்க்கு ரொம்ப எக்ஸலண்டாவே இருக்கு, HDFC லைஃப்க்கு மாடரேட்டா இருக்கு, ICICI Prudentialsக்கு எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் ஃபார் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் பேக்கேஜ் உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுளா கிடைக்கக்கூடிய ஓவரால் பிக் வந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப். அண்ட் HDFC லைஃப்னு பார்க்குறப்போ பிராண்டோட ட்ரஸ்ட், ICICI Prudentialsனு பார்க்குறப்போ வேல்யூ ஃபார் மணி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குவிக் கம்பேரிசன் டேபிள். அண்ட் இவங்களோட ப்ரீமியம் தான் நீங்க ரொம்ப ரொம்ப அவளா காத்துட்டு இருந்திருப்பீங்க, எந்த மாதிரியான ப்ரீமியம் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கும் ஒரு குவிக்கான ஒரு இது நான் சொல்லிடுறேன். இப்போ ஒருத்தர் 65 வயசு வரைக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற, 2 கோடி ரூபாய் கவரேஜ் உள்ள ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா எந்த வயசுக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரீமியம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ ஒரு 25-year-old மேல் ஒரு ஆண் வந்து வாங்குறாரு அப்படின்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல 17,222 ரூபா வரும் இந்த ஆனுவல் பிரீமியம். அதே மாதிரி HDFC லைஃப்ல 19,719 ரூபாயும், ICICI Prudentialsல 15,951 ரூபாயும் வரும். அதே ஒரு 25 வயசு பெண் அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஆக்சிஸ் மேக்ஸ்ல 14,640 ரூபாயும், HDFC லைஃப்ல 16,761 ரூபாயும், ICICI Prudentialsல 13,558 ரூபாயும் வரும். அதே 30 வயசு ஆண் வாங்குறாரு அப்படின்னா அதே கவரேஜுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ்ல 20,656 ரூபாயும், HDFC லைஃப்ல 25,153 ரூபாயும், ICICI Prudentialsல 19,093 ரூபாயும் வரும். அண்ட் அதே 30 வயசு ஒரு பெண் வாங்குறாங்க அப்படின்னா 17,558 ரூபா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபுக்கும், HDFC லைஃப் 21,380 ரூபாயும், ICICI Prudentialsல 16,229 ரூபாயும் பிரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஓவராலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ICICI Prudentials, HDFC, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட 3 இன்சூரன்ஸ் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ்க்கான எல்லா பிரேக் டவுன், எல்லா ஃபீச்சர்ஸையும், எல்லா விதமான அஃபோர்டபிலிட்டி, பிரீமியம் ப்ரைஸ், பேக்கேஜ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம டாப் 3 பெஸ்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது மூலியமா உங்களுக்கான ஒரு விதமான இன்சைட்டை கொடுத்து இப்படியெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்க இன்னும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 3லயும் நம்ம அந்த மெட்ரிக்ஸை பாஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டேர்ம் இன்சூரன்ஸா இந்த 3 இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். பர்டிகுலர்லி இதுதான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இது கிடையாது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி எந்த விதமான டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க வாங்கணும், உங்க ஃபேமிலிக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிட்டோவோட கன்சல்டேஷன் காலை கண்டிப்பா புக் பண்ணி நீங்க வந்து ஆலோசனை பெற முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.